இந்திய அரசியலமைப்போட பகுதி 6, குறிப்பா மாநில நிர்வாகம் மற்றும் ஆளுநர் தொடர்பான ஆர்டிகல்ஸ் 152ல இருந்து 162 வரைக்கும் எப்படி ஈஸியா மனசுல பதிய வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் எக்ஸாம்காக ஏதோ கிளீப்பில்ல மாதிரி மனப்பாடம் பண்ற வெறும் எண்கள் கிடையாது. ஓஹோ, வேற என்ன பின்னணி இருக்கு இதுல? இந்த ஷார்ட்கட்ஸ் நமக்கு ஒரு பெரிய பிக்சரை காட்டுது. இந்த நம்பர்ஸ்களுக்கு பின்னாடி மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையில இருக்கிற கட்டமைப்பு ரீதியான வித்தியாசங்கள் ஒளிஞ்சிருக்கு. வாவ், லாஜிக்கலா புரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப ஈஸிங்கிறீங்க. ஆமா, அத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் எவ்வளவு நேர்த்தியா டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த லாஜிக்க புரிஞ்சுக்க நாங்க ரெடி. சரி, விஷயத்துக்கு வருவோம். நீங்க ஷேர் பண்ண அந்த நோட்ஸ்ல ஒரு செமையான ஷார்ட்கட் கதை இருக்கு. ஆமா, அந்த டிஜி கதை. அதான், இத கேக்குற நீங்க அப்படியே ஒரு கிளாஸ் ரூம்ல டீச்சர் போர்ட்ல எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு விஷுவல் இமேஜினேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கதை இதுதான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி, ஒரு டிஜி, அவர் சாப்பிட போறாரு. சரி. ஆனா அங்க ஒரு ரூல் இருக்கு. அவர் சாப்பிடணும்னா அவரோட QR கோட காட்டினாதான் அவருக்கு பெர்மிஷன் கிடைக்கும். கொஞ்சம் ஃபன்னான ரூல் தான். இதுதான் அந்த சிம்பிளான லைன். அதாவது டிஜி வந்து ஈட் பண்ணணும்னா Q கோட் காமிச்சாதான் BE கிடைக்கும். இதை கேட்க கொஞ்சம் வேடிக்கையா இருக்கலாம். பாலிட்டிக் கிளாஸ்ல போலீஸ் கதையான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த ஒரு வரியில 11 அரசியலமைப்பு ஆர்டிகல்கள் வரிசையா உட்கார்ந்திருக்கு. ரொம்பவே சுவாரஸ்யமான அப்ரோச் இது. நாம இந்த இங்கிலீஷ் வார்த்தைகளை கொஞ்சம் துல்லியமா உடைச்சு பார்க்கணும் இப்போ. வாங்க உடைப்போம். ஃபர்ஸ்ட் என்ன வருது? ஃபர்ஸ்ட் வந்து டிஜி. இதுல 2 லெட்டர்ஸ் இருக்கு, டி மற்றும் ஜி. கரெக்ட். அடுத்து ஈட், அதாவது சாப்பிடுதல். ஆமா, இதுல ஈட் அப்படின்னு 3 லெட்டர்ஸ். இதுக்கப்புறம் வர்றதுதான் ரொம்ப ட்ரிக்கியான இடம். அந்த QR கோட் இல்லையா? எக்ஸாக்ட்லி, கியூ கோட் அப்படின்னு சொல்றோம். இது QR கோட குறிக்குதுனாலும் ஸ்பெல்லிங்ல சின்ன மாற்றம் பண்ணிக்கணும். என்ன மாற்றம்? COTE அப்படின்ற வார்த்தையில கடைசியா வர நாம எடுத்துடணும். ஓ, அப்போ வெறும் COT அப்படின்னு 3 லெட்டர்ஸ் மட்டும்தான் இங்க வரணும். கரெக்ட். Q அப்புறம் COT, கடைசியா பெர்மிஷன் அப்படிங்கிற வார்த்தையில இருக்கிற முதல் 2 எழுத்துக்கள் PE. ஆமா, ஆக மொத்தம் TGE AT QCOT PE அப்படின்னு 11 எழுத்துக்கள் நமக்கு கிடைக்குது. சூப்பர். சோ நம்ம கையில இப்போ 11 எழுத்துக்கள் இருக்கு. இது எப்படி ஆர்டிகல் 152ல இருந்து 162 வரைக்கும் மேட்ச் ஆகுதுன்னு ஒவ்வொன்னா பாப்போம். கண்டிப்பா, ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் டி, இது ஆர்டிகல் 152 குறிக்குது. அதாவது டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், மாநிலத்தின் வரையறை. ஆமா. எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம். கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கும் போதே ஸ்டேட்னா என்னன்னு சொல்லிருப்பாங்களே, அப்புறம் ஏன் பகுதி 6 ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அதை டிஃபைன் பண்ணணும்? அது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. நீங்க சரியா நோட் பண்ணிருக்கீங்க. அரசியலமைப்போட பகுதி 3 மற்றும் பகுதி 4 வரும்போதே ஆர்டிகல் 12 மற்றும் 36ல அரசாங்கம்னா என்னன்னு ஒரு பொதுவான வரையறை இருக்கிறோம். அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள்ல வரும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆனா பகுதி 6 முழுவதுமே பிரத்யேகமா மாநில அரசாங்கங்களை பத்தி மட்டுமே பேசுது. ஓஹோ, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பத்தி மட்டும். ஆமா, அதனால இந்த பகுதிக்குள்ள ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தை வரலாற்று ரீதியா ஜம்மு காஷ்மீரை உள்ளடக்குமா இல்ல மற்ற எந்தெந்த அமைப்புகளை குறிக்கும்னு ஒரு கிளியரான பவுண்டரியை செட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் பவுண்டரி லைன்னு கோடு போடுற மாதிரி சொல்றீங்க. கரெக்டா சொன்னீங்க. அதுதான் இந்த ஆர்டிகல் 152. இப்போ ரொம்ப கிளியரா புரியுது. சோ பவுண்டரி செட் பண்ணியாச்சு. அடுத்து ஜி. இது ஆர்டிகல் 153, கவர்னர் ஆஃப் ஸ்டேட். அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் அப்படின்னு சொல்றா ஆர்டிகல். மாநிலத்தோட தலைவரை அறிமுகப்படுத்துறாங்க. ஆமா, இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அடுத்ததுக்கு போகலாம். அடுத்து நம்ம டிஜி சாப்பிட போறாரு, அதாவது ஈட். இதுல முதல் எழுத்து இ. இது ஆர்டிகல் 154 குறிக்குது. எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட், மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம். இது நம்ம கேக்குறவங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளா ஒரு 5 வயசு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லணும்னு எப்படி சொல்லலாம்? ரொம்ப சுலபமா சொல்லலாம். ஒரு கல்யாண பத்திரிகையை கற்பனை பண்ணிக்கோங்க. கல்யாண பத்திரிக்கையா? இன்ட்ரெஸ்டிங். ஆமா, பத்திரிகையில குடும்பத்தோட பெரியவர் பேர் தான் முன்னாடி பெருசா போட்டிருக்கோம். ஆமா, அவர்தான் அழைப்பாளர்னே இருக்கும். ஆனா கல்யாண மண்டபம் புக் பண்றதுல இருந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்றது வரைக்கும் எல்லா வேலைகளையும் செய்யறது வீட்ல இருக்கிற இளைஞர்களா தான் இருப்பாங்க. ஓ, சூப்பர் லாஜிக். இங்கேயும் அதேதான். மாநில அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு அதிகாரப்பூர்வமான முடிவும் வெளியிடுற ஒவ்வொரு அரசாணையும் கவர்னரோட பேர்ல தான் நடக்கும். அவர்தான் அந்த பெரியவர்.
ஆனா உண்மையான முடிவுகளை எடுக்கிறது யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரும் அவரோட அமைச்சரவையும் தான். அந்த பேரளவு நிர்வாக அதிகாரத்தை கவர்னர் கிட்ட கொடுக்கிறது தான் இந்த ஆர்டிகல் 154. வாவ், அந்த கல்யாண பத்திரிகை உதாரணம் ரொம்ப ஆப்டா இருக்கு. அடுத்து ஈட்ல இருக்கிற ஏ. இது ஆர்டிகல் 155, அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், ஆளுநரின் நியமனம். ஒரு நிமிஷம், இங்க நாம கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். என்ன விஷயம்? முதலமைச்சரை நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா மாநிலத்தோட தலைவரா இருக்கிற கவர்னரை ஏன் எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுக்காம குடியரசுத் தலைவரால அப்பாயிண்ட் மட்டும் பண்றாங்க? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது 2 பவர் சென்டர்ஸ் உருவாக்காதா? இந்த கேள்விதான் கான்ஸ்டிடியூஷன் எழுதும்போது அரசியல் நிர்ணய சபையில பெரிய விவாதமா இருந்துச்சு. அப்படியா? ஆமா, கவர்னரையும் மக்களே நேரடியா தேர்ந்தெடுத்தா முதலமைச்சருக்கும் கவர்னருக்கும் இடையில யார் உண்மையான தலைவர் அப்படிங்கிற ஈகோ கிளாஷ் வந்துடும். 2 பேருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. தவிர இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுல மாநிலங்கள் தனித்து போயிடாம இருக்க மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு பாலம் மாதிரி செயல்பட ஒருத்தர் தேவைப்பட்டார். ஓ, அந்த இணைப்புக்காகத்தான் இந்த நியமன முறையா? ஆமா, அதனாலதான் எலெக்ஷன் வேண்டாம், குடியரசுத் தலைவரால நியமனம் செய்யப்படுற அப்பாயின்ட்மெண்ட் முறைய செலக்ட் பண்ணாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஜிக். சூப்பர் லாஜிக். அடுத்து ஈட்ல கடைசி எழுத்து டி. இது ஆர்டிகல் 156, டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஆளுநரின் பதவி காலம். சாதாரணமா இது 5 வருஷம்னு சொல்றோம். ஆமா, ஆனா குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அவர் பதவியில தொடரலாம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற உண்மையான ரூல். சரி, டிஜி ஈட் பண்ணியாச்சு. இப்போ பெர்மிஷன் வாங்க அவங்க QR கோட் காட்டணும். அதாவது கியூ கோடு. இதுல முதல் எழுத்து கியூ. இது ஆர்டிகல் 157 குறிக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் அப்பாயின்ட்மெண்ட் அஸ் கவர்னர், ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள். அவர் இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு இதுல சொல்றாங்க. கரெக்ட். தகுதிகள் சொல்லியாச்சு. அடுத்து சி. தகுதிகள் வேற, நிபந்தனைகள் வேற. இத மாணவர்கள் பொதுவா கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஆமா, ரெண்டும் ஒண்ணுதானன்னு தோணும். அதனாலதான் அடுத்த எழுத்தான சி ரொம்ப முக்கியம். இது ஆர்டிகல் 158, கண்டிஷன்ஸ் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃபீஸ், பதவிக்கான நிபந்தனைகள். அதாவது கவர்னரா இருக்கிறவரு வேற எந்த ஒரு லாபம் தரும் பதவியிலையும் இருக்கக்கூடாது. கரெக்ட். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அனு சொல்வாங்க. அவர் எம்பியாகவோ எம்எல்ஏவாகவோ இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி இருந்தா என்ன ஆகும்? கவர்னரா பதவி ஏற்கும்போதே அந்த பழைய பதவிகள் ஆட்டோமேட்டிக்கா காலியாயிடும். இது ஏன்னா எந்த ஒரு சார்பும் இல்லாம அவர் சுதந்திரமா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப கிளியர். தகுதிங்கிறது நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இருக்க வேண்டியது, நிபந்தனைங்கிறது அந்த சீட்ல உட்கார்ந்த பிறகு ஃபாலோ பண்ண வேண்டியது. பர்ஃபெக்ட் சம்மரி. அடுத்து கோர்ட்ல ஓ. இது ஆர்டிகல் 159, ஓத் ஆர் அஃபர்மேஷன், பதவி பிரமாணம். ஆமா, இங்க ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்ன அது? கவர்னரை அப்பாயிண்ட் பண்றது குடியரசுத் தலைவரா இருந்தாலும் அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது அந்தந்த மாநிலத்தோட உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட். அதிகார பகிர்வு, அதாவது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் எப்படி வேலை செய்து பாருங்க. கண்டிப்பா. அடுத்து கோர்ட்ல வர்ற கடைசி எழுத்து டி. நாம முன்னாடே சொன்ன மாதிரி இங்க ஈ கிடையாது. இந்த டி ஆர்டிகல் 160 குறிக்குது. ஆமா, டிஸ்சார்ஜ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர் இன் சர்டன் கண்டிஜென்சிஸ். அதாவது தற்செயலான சூழ்நிலைகளில் ஆளுநரின் செயல்பாடுகளை நிறைவேற்றுதல். கரெக்ட். இந்த தற்செயலான சூழ்நிலைகள் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இப்போ திடீர்னு ஒரு மாநிலத்தோட கவர்னர் உடல்நலக் குறைவாலோ அல்லது வேற காரணத்தாலோ ரிசைன் பண்றாருன்னு வைப்போம். அல்லது இறந்துடுறாருன்னு வச்சுப்போம். ஆமா, அந்த நேரத்துல புது கவர்னர் வர வரைக்கும் அந்த போஸ்டை யார் பாத்துப்பாங்க? அரசியல் அமைப்புல எல்லாத்துக்கும் ஒரு பேக்கப் பிளான் இருக்கணும் இல்லையா? தனுதீபா, அப்படிப்பட்ட எதிர்பாராத சூழ்நிலைகள்ல குடியரசுத் தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதன்படி செயல்படலாம். உதாரணமா பக்கத்து மாநில கவர்னரை கூடுதல் பொறுப்பா கவனிக்க சொல்றது, அல்லது ஹைகோர்ட் தலைமை நீதிபதியை பொறுப்பேற்க சொல்றது. இதுக்கு வழிவகை செய்யறது தான் இந்த ஆர்டிகல் 160. ரொம்ப தெளிவான விளக்கம். இப்போ நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். கியூ கோட் காட்டினோன்னு என்ன கிடைக்கும்? பெர்மிஷன் கிடைக்கும். அதுல இருக்கிற PE தான் நம்ம கடைசி 2 ஆர்டிகல்ஸ். ஆமா, P என்பது ஆர்டிகல் 161, பார்டன் பவர், மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். இதுல என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு? இந்த மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்துல நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மாநில சட்டங்களுக்கு உட்பட்ட குற்றங்கள்ல தண்டனை பெற்றவங்களோட தண்டனையை குறைக்கவோ தள்ளி வைக்கவோ கவர்னருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா சில லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல? ஆமா, மரண தண்டனையை முழுமையா ரத்து செய்யவோ அல்லது ராணுவ நீதிமன்றங்கள் கொடுத்த தண்டனைகளை மன்னிக்கவும் அவருக்கு அதிகாரம் கிடையாது. அது முழுக்க முழுக்க குடியரசுத் தலைவரோட அதிகாரத்துக்கு உட்பட்டது. எக்ஸாக்ட்லி. இந்த பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது.
ஃபைனலா பிஇல இருக்கிற இ. இது ஆர்டிகிள் 162 எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட். மாநிலத்தின் நிர்வாக அதிகாரத்தின் வரம்பு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மாநில சட்டமன்றம் எந்தெந்த விஷயங்கள்ல சட்டம் இயற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மாநிலத்தோட நிர்வாக அதிகாரமும் நீளும் அப்படின்னு ஒரு லிமிட் செட் பண்றாங்க. ஸ்டேட் லிஸ்ட் மற்றும் கன்கரண்ட் லிஸ்ட்ல உள்ள சில பகுதிகள் இதை பேஸ் பண்ணி அவங்க பவர் இருக்கு. கரெக்ட். இந்த 11 ஆர்டிகல்ஸையும் நாம தனிமையில படிக்கக்கூடாது. பின்ன எப்படி படிக்கணும்? இதையே நாம மத்திய அரசாங்கத்தோட தலைவரான குடியரசுத் தலைவரோட ஆர்டிகல்ஸ் கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த நோட்ஸ்ல பிரசிடென்ட்டோட ஆர்டிகல்ஸை ஞாபகம் வச்சுக்க ஒரு கோட் வேர்ட் கொடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 52ல இருந்து 62 வரைக்கும். ஆமா. பீம் டெக் காயின். BEEMTEQCOIN. இந்த பீம் டெக் காயினையும் நம்ம கவர்னரோட டிஜி ஈட் கியூ கோட் பியும் இப்ப நாம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இதுல மொத்தம் 5 முக்கியமான வித்தியாசங்கள் இருக்கு. முதல் வித்தியாசம் என்ன? மாநிலத்தின் வரையறை, அதாவது டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். நாம முன்னாடியே பார்த்தோமே அதுவா? ஆமா. நீங்க குடியரசுத் தலைவர் ஆர்டிகிள்ஸ் ஆரம்பிக்கிற ஆர்டிகிள் 52 எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஸ்டேட்டை பத்தின டெஃபினிஷன் இருக்காது. அது நேரடியா இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார்னு ஆரம்பிக்கும். ஏன்னா ஆர்டிகிள் 12 மற்றும் 36ல அது கவர் ஆயிடுச்சு. ஆனா கவர்னருக்கு ஆரம்பிக்கும் போது ஆர்டிகிள் 152ல அந்த டெஃபினிஷன் தனியா தேவைப்படுது. இது முதல் கட்டமைப்பு வித்தியாசம், ரொம்ப கிளியர். ரெண்டாவது வித்தியாசம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். தேர்தல் வெர்சஸ் நியமனம், எலெக்ஷன் வெர்சஸ் அப்பாயின்மெண்ட். குடியரசுத் தலைவருக்கான ஷார்ட்கட்ல, அதாவது பீம் டெக் காயின்ல முதல் 4 லெட்டர்ஸ பாருங்க. பி ஃபார் பிரசிடென்ட், ஆர்டிகிள் 52. அடுத்து EEM. இதுல ஒரு இ வந்து எக்ஸிகியூட்டிவ் பவர், ஆர்டிகிள் 53. அடுத்த எலெக்ஷன், தேர்தல், ஆர்டிகிள் 54. அப்புறம் மேனர் ஆஃப் எலெக்ஷன், தேர்தல் நடத்தும் முறை, ஆர்டிகிள் 55. அப்புறம் கடைசியா ரீஎலெக்ஷன்னும் அதுக்கான தகுதியும் வருது. ஆனா நம்ம கவர்னரோட ஷார்ட்கட்ல அந்த ஏ ஃபார் அப்பாயிண்ட்மெண்ட், ஆர்டிகிள் 155 மட்டும்தான் இருக்கு. எலெக்ஷன், மேனர், ரீஎலெக்ஷன் அந்த 3 ஆர்டிகல்ஸை தூக்கிட்டு சிம்பிளா ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டிகலை வச்சுட்டாங்க. இதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குனவங்க செஞ்ச ஸ்மார்ட் ஒர்க். 2 அமைப்புக்கும் இடையில இருக்கிற பெரிய வித்தியாசத்தை இந்த ஆர்டிகிள் வரிசையே நமக்கு காட்டி கொடுத்துருது. கண்டிப்பா. அடுத்து 3வது வித்தியாசம் ஒரு கூடுதல் விதி, தி எக்ஸ்ட்ரா ஆர்டிகிள். கவர்னரோட ஷார்ட்கட்ல கடைசியா ஒரு டி பார்த்தோம் இல்லையா? ஆர்டிகிள் 160, டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன் கண்டின்ஜென்சிஸ், தற்செயலான சூழ்நிலைகள். குடியரசுத் தலைவருக்கான ஆர்டிகிள்ஸ் வரிசையில இதே மாதிரி ஒரு பிரத்யேகமான ஆர்டிகிள் வராது. ஆமா, இது கவர்னருக்கு மட்டுமே இந்த இடத்துல தனியா செட் பண்ணப்பட்டிருக்கு. சூப்பர். 4வது வித்தியாசம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தோட இடம், பொசிஷன் ஆஃப் பார்டன் பவர். கவர்னருக்கு நாம பார்த்த ஷார்ட்கட்லயே, அதாவது 11 ஆர்டிகிள்ஸ்குள்ளேயே பி ஃபார் பார்டன் வந்துடுச்சு, ஆர்டிகிள் 161. ஆனா குடியரசுத் தலைவரோட பீம் டெக் காயின் ஷார்ட்கட்ல மன்னிப்பு அதிகாரம் வராது. அவருக்கு எப்போ வரும்னு கேட்டா ஆர்டிகிள் 72ல தான் வரும். ஏன் இந்த வரிசை மாற்றம்? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுதான் நம்மளோட 5வது வித்தியாசம், துணை பதவிகள், வைஸ் போஸ்ட்ஸ். ஆமா, மத்திய அரசாங்கத்துல குடியரசுத் தலைவருக்கு அடுத்தபடியா துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான பதவி இருக்கு, வைஸ் பிரசிடென்ட். அதனால குடியரசுத் தலைவரோட ஆர்டிகிள்ஸ் முடிஞ்ச உடனே ஆர்டிகிள் 63ல இருந்து 71 வரைக்கும் துணை குடியரசுத் தலைவரை பத்தின விதிகள் வந்துடும். ஓஹோ, அதுக்கப்புறம் தான் ஆர்டிகிள் 72ல குடியரசுத் தலைவரோட மன்னிப்பு அதிகாரம் பத்தி பேசுறாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா மாநில அரசாங்கத்துல துணை ஆளுநர் அப்படின்னு ஒரு தனி பதவியே அரசியலமைப்புல கிடையாது. டெப்யூட்டி கவர்னர்னு ஒன்னு இல்லவே இல்ல. ஆமா, சில மாநிலங்கள்ல துணை முதலமைச்சர்கள் இருக்கலாம். ஆனா அது ஒரு அரசியல் வசதிக்காக உருவாக்கப்படுறதே தவிர அரசியலமைப்புல அதுக்கான அதிகாரப்பூர்வ ஆர்டிகிள்ஸ் தனியா இல்ல. அதனாலதான் கவர்னரோட ஆர்டிகிள்ஸ் வரிசையிலேயே அவரோட மன்னிப்பு அதிகாரமும் தொடர்ந்து வந்துடுது, ஆர்டிகிள் 161ல. எவ்வளோ பெர்ஃபெக்டான லாஜிக் பாருங்க. இந்த 5 வித்தியாசங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆர்டிகிள் நம்பர்ஸை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. லாஜிக் வழியா நீங்க ஈஸியா விடைய கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா. ஆக மொத்தம் இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம்? வெறும் 15 நிமிஷத்துல டிஜே வந்து ஈட் பண்ணணும்னா கியூ கோடு காமிச்சாதான் பிஇ கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டோரியை வச்சு 11 அரசியலமைப்பு விதிகளை விரல் நுனில வச்சுக்க பழகிட்டோம். அது மட்டும் இல்லாம இது அப்படியே மனப்பாடம் பண்ணாம பிரசிடென்ட்டோட ஆர்டிகிள்ஸோட ஒப்பிட்டு பார்த்துட்டோம். அதுக்குள்ள இருக்கிற லாஜிக்கலையும் உடைச்சு பார்த்துட்டோம்.
எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல இந்த டாபிக்ல இருந்து எப்படி கேள்வி வந்தாலும் இப்போ அசால்ட்டா அட்டென்ட் பண்ணலாம்.